தமிழ் திடீர்னு வாமிட் மேலே வாமிட்டை எடுத்துக்கிட்டு இருக்க. அப்போ அவங்கள செக் பண்ண மருத்துவச்சியும் தமிழ் கர்ப்பமாக இருக்க ஒரு சந்தோஷமான உண்மையை எடுத்து சொல்ல, இதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியான தமிழும் இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல நம்மளோட புருஷன்கிட்ட தான் சொல்லணும்னு சொல்லிட்டு சேது இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் சேது தமிழ் செல்வி தனக்கு பண்ண துரோகத்தை தாங்கிக்கவே முடியாம ஒரு டாஸ்மார்க்ல போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு போதையில வெளியே வந்து நிற்கும் போது தமிழ் அவங்களோட எதிரில் வந்து நிக்கிறத பார்த்துட்டு அவங்க மேல ரொம்பவே கோபப்பட்டு அவங்களோட முகத்தை கூட பார்க்காம அங்கிறது திரும்பி போக பார்க்க, அப்ப தமிழோ நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் கூட நம்பாத சேதுவும் தமிழை உதாசீனப்படுத்திட்டு அங்கிருந்து போக பார்க்க, ஆனா தமிழும் ரொம்பவே உறுதியோட இதுக்கு முன்னாடி நான் உங்களை ஏமாத்திருக்கலாம், ஆனா நான் இப்போ உண்மையை தான் சொல்றேன், நான் உண்மையாவே கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த அளவுக்கு தமிழ் ஸ்ட்ராங்கா பேசுறதை கேட்டுட்டு சேது கொஞ்சம் குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறமாவது சேது தன்னோட வாரிசுக்காக தமிழ் பண்ண தப்ப மன்னிச்சு ஏத்துப்பாங்களா? தமிழும் சேதுவோ இதுக்கப்புறமா ஒன்னா சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழ போறாங்களா இல்லையா? அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.